7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறதை கேட்டால் நம்மளால் பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியாக அவங்க சொல்கிறத, அந்த பதட்டத்தோடு அவங்க சொல்கிறது தான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்தை அவங்களுக்கு கன்வே பண்ணிவிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லேயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்கே வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்றைக்கி போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வேறு ஒரு விஷயமும் இதில் இல்லை. பியூர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால் வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால் வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்கிறாங்க நான் வந்து சேர்ந்த அன்றைக்கை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதில் சில பேர் மேஸ்திரியை வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்டில் வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட்டு செங்கலோட வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் 2 ஃப்ராக்சர் ஆகிருக்குது. அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது.